இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது 2023 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் 100 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார். எல்லா பத்திரிகைகளும் ஊடகத்திலையும் அவருடைய தேர்தல் அறிக்கை வெளியில் வந்தது. அண்மையில் அவர் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அறிக்கையின் வாயிலாக சொல்கின்ற பொழுது நாங்கள் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பில் 98% நிறைவேற்றப்பட்டதாக சொன்னார். உதாரணத்துக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆண்டுக்கு 100 நாள் நடத்தும்னு சொன்னார். இந்த 4 வருஷத்துக்கு 400 நாள் நடத்தியிருக்கணும். ஆனால் நடத்தது 113 நாள் தான் நடத்தியிருக்காங்க. ஆக 113 நாட்கள் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்குது. இன்றைக்கு கூட 2 நாளில் கூட்டத்தை முடிச்சுட்டாங்க. எப்பவுமே 4 நாட்கள் 5 நாட்கள் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும். ஆனால் 2 நாட்களில் முடிச்சுட்டாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான பிரச்சனை இருக்குது. இதையெல்லாம் அனைத்து கட்சி தலைவர்களும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் இருக்கின்ற பிரச்சனையை அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது நடைமுறை. ஆனால் இந்த அரசு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை 2 நாளில் முடிச்சுட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை கூட பேச முடியல. பிரதான எதிர்கட்சிக்கு ஒரு 10 நிமிடம் கொடுக்குறாங்க. பல துறைகள் இருக்குது. பல துறையில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது. இப்படி ஏராளமான பிரச்சனைகளை 10 நிமிடத்தில் அரசுடைய கவனத்துக்கு எப்படி கொண்டு வர முடியும்? இந்த அரசு அமைந்த பிறகு இன்றைக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறுவதே கிடையாது. மக்களுடைய பிரச்சனையும் பிரதான எதிர்க்கட்சி பேசுவதற்கு வாய்ப்பு முழுமையாக கொடுப்பதில்லை. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.